கோவை மருதமலை அடிவாரத்தில் கடந்த 4 நாட்களாக உடல்நலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த யானையின் பிரேத பரிசோதனையில் அதன் வயிற்றில் 15 மாத கருவுடன் பிளாஸ்டிக் கழிவுகளும் புழுக்களும் இருந்ததும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வனத்துறையினரின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த மே 17ஆம் தேதி பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் தனது குட்டியுடன் மயங்கி விழுந்த தாய் யானைக்கு வனத்துறையினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். குஞ்சு யானையின் உதவியுடன் கிரேன் மூலம் பெல்ட்டில் தூக்கி நிறுத்தப்பட்டு தற்காலிக தொட்டியில் நீர் நிரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது. வன கால்நடை மருத்துவர்கள் விஜயராகவன், சதாசிவம், சுகுமார், மேகமலை புலிகள் காப்பக மருத்துவர் கலைவாணன் மற்றும் மருத்துவர்கள் முத்துராமலிங்கம் ஆகியோர் சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டனர். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்தது. அதன் உடற்கூறு ஆய்வில் யானையின் வயிற்றில் 15 மாத வளர்ச்சி அடைந்த குட்டி இருந்ததும் அதனுடன் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பிளாஸ்டிக் கழிவுகளும் புழுக்களும் இருந்ததும் கண்டறியப்பட்டு உள்ளது. கருவில் இருந்த யானைக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாமல் போனது வனத்துறையினரின் அலட்சியத்தை காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகள் யானையின் வயிற்றில் இருப்பது வனப்பகுதியில் பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகரித்து வருவதையும் வன விலங்குகளின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதையும் எடுத்துக்காட்டுகிறது என வன ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மருதமலை பகுதியில் உள்ள சோமயம்பாளையம் ஊராட்சி பகுதியில் கோவை மாநகராட்சி முழுவதும் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி வந்தனர். தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் தற்போது குப்பைகளை அங்கு கொட்டக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். மாற்று இடமாக கோவை போத்தனூர், வேலூர் கிடங்கில் தான் குப்பைகளை கொட்ட வேண்டும் என்று ஆட்சியர் தற்போது உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.